வணக்கம். எண் ஒன்றை தேர்வு செய்தவர்களுக்கான வாசிப்பு. இந்த காதல் உண்மையானதா இல்லை பொழுதுபோக்குக்காக விரும்புகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொழுதுபோக்குக்காக விரும்பலை. அதே நேரம் இந்த உறவுல இருந்து அவங்க சமீபத்தில் விலக பார்த்துருப்பாங்க. என்னதான் விலகி போகணும்னு முடிவு பண்ணாலும் வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு மனநிலையில் அவர்கள் இருக்காங்க. அவங்களோட ஆற்றல் அப்படி தான் இங்கே என்னால் கணிக்கப்படுது. ஸோ அவங்க பொழுதுபோக்குக்காக விரும்பலை. அதே நேரம் இந்த உறவு சார்ந்த ஒரு தயக்கமோ ஒரு பயமோ ஒரு குழப்பத்திலையோ இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த அட்டையின் பொருள். வணக்கம். என் இரண்டை தேர்வு செய்தவர்களுக்கான வாசிப்பு. இந்த காதல் பொழுதுபோக்குக்காகவா இல்லை மனதின் ஆழத்திலிருந்து உண்மையாக விரும்புகிறாங்களா அப்படின்னா, பொழுதுபோக்குக்காக விரும்பக்கூடிய காதல் கிடையாது. இவங்க எல்லாமே பிளான் படி தான் செய்வாங்க. ஒரு நீண்ட கால திட்டத்தை யோசித்து செய்யக்கூடிய நபர்கள் தான் இவங்க. அதே நேரம் ரொம்ப பொறுமைசாலி. இப்போ ஒரு விதையை போடுறாங்க அப்படின்னா அந்த விதை ஒரு செடியாக முளைச்சி காயாக கனி ஆகிற வரைக்கும் பொறுமை காக்கக்கூடிய நபர். ஸோ இப்போ அவங்க உங்ககிட்ட ஒரு அன்பை கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு நீண்ட கால முதலீடாக தான் பார்க்குறாங்க. அவ்வளோ ஒரு அருமையான அட்டை தான் அவங்களுக்கு வந்திருக்கு. இப்போ வேணால் அவர்களுடைய அன்பு பெருசாக வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் இது ஒரு நிலையான அன்பாக நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு தான் அவர்கள் பிரியப்படுறாங்க. இது உங்களுக்கு பொருந்துனா எடுத்துக்கோங்க. நன்றி.